அப்போ வள்ளல் பெருமான் இந்த மூலிகையினுடைய அந்த விசேஷத்தை நமக்கு ஏன் எடுத்து சொல்றாரு? ஏன் உரைத்தேன்? இரக்கத்தால் எடுத்துரைத்தேன், யான் அடையும் சுகத்தினை நீர்தான் அடைதல் குறித்தே அப்படிங்கிறார் இல்லையா? அந்த இரக்கம், அப்போ அந்த இரக்கம் தான் நமக்கு ஜீவகாருண்யம். ஜீவகாருண்யம் அப்படின்னு சொல்லிட்டா நம்ம பசி தவிர்த்தல்னு போயிடுறோம். ஜீவகாருண்யம் அப்படிங்கிறது பிற உயிருக்கு வரக்கூடிய அத்தனை இன்னல்களையும், எப்படிப்பட்ட இன்னல்கள் மற்ற உயிர்களுக்கு வரும்? பசி, பிணி, தாகம், இச்சை, எளிமை, பயம், கொலை, இந்த 7 அவஸ்தைகளால் பிற உயிர்களுக்கு துன்பம் நேரிடும். இதில் எத்தனை அவஸ்தைகளை நம்ம நீக்கிறோம் இல்லையா? இப்போ ஒருத்தர் சுகர் கம்ப்ளைண்ட்டியா டாக்டர்கிட்ட போகிறார். டாக்டர் என்ன பண்ணுவார்? மாத்திரை எழுதி கொடுப்பார். டு ஸ்டார்ட் வித் ஆரம்பத்தில் ஒரு 1 mg மாத்திரை எழுதி கொடுக்குறார். அவர் மாத்திரையை தொடர்ந்து சாப்பிட்றாரு. அப்புறமா சுகர் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. மறுபடியும் அந்த டாக்டர்கிட்ட போகிறார். என்ன சொல்லுவார் அந்த டாக்டரு? டோசேஜை இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பார். அதுதான் நடக்குது. 2 mg மாத்திரை எழுதி கொடுப்பார். அதை சாப்பிட வேண்டியது. அதை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த சுகருக்கு கூடவே ஒன்று ஒட்டிக்கிட்டு வரும். என்ன வரும்? பிபி, பிளட் ப்ரெஷர், அது ஒட்டிக்கிட்டு வரும். அப்போ எனக்கு மூச்சு விட முடியல, அதாக இருக்குது இதாக இருக்கும்மா. உடனே ஒரு கொலஸ்ட்ரால் டெஸ்ட்டு, கொலஸ்ட்ரால் உங்களுக்கு இருக்குது, அதுக்கு ஒரு மாத்திரை. அப்புறம் பிளட் ப்ரெஷர், அதுக்கு ஒரு மாத்திரை. 4 மாத்திரை அப்படியே ஒன்று ஒன்றா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். அந்த டாக்டர்கிட்ட போய், ஏன் நான் மாத்திரை சாப்பிட்றேன்னு, ஏன் எனக்கு சுகர் குறையலன்னு யாராவது அந்த டாக்டரை போய் கேட்குறோமா? பிபி மாத்திரை கொடுத்தியே, அந்த பிபி ஏன் குறையலன்னு அந்த டாக்டரை போய் கேட்குறோமா? கேட்குறதே கிடையாது. ஏன்? இது அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். கால் விரலில் புண்ணு வரும், அதுக்கும் டாக்டர்கிட்ட போவோம். அவர் அதையும் உங்களுக்கு சுகர் கம்ப்ளைண்ட் அதிகமாகிடுச்சு, அதனால தான் இப்படி இருக்குது, அந்த விரலை எடுத்துடலாம், இல்லாட்டி காலையே எடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்போம்.